இந்த சிலுவையின் தியானம் நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கிருபை நிறைந்த கடவுளே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சிலுவையின் இந்த ஆண்டவர் தியான பயணத்திலே நாங்கள் பயணிக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையும் வசனத்தையும் ஆண்டவரை கேட்கும்படியாய் காலை வேளை தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. கிருபையுள்ள கடவுள், இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய திருவார்த்தையே எங்களுடைய வாழ்விலே பரிசுத்தப்படுத்துவதற்கு, உம்முடைய திருவார்த்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ்வதற்கு இந்த திருவார்த்தையை அடியேனும் மறைத்து பேசுகிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. பாடுகிற பாடல்களும் இசையின் வழியாக பாடல் வழியாக உம்மை துதிக்கிற போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லாருடைய வாழ்விலும் உம்முடைய வார்த்தையும் வசனம் ஆசீர்வாதமாய் சேரும்படியாய் தந்து நீர் வழி நடத்தும் சாமி. இந்த வழிபாட்டை ஆண்டவரே ஆறு முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுடியிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளா
நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே உடையுதப்பா. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு கூடியிருக்கிற உள்ள அத்தனை பேருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தியின் தலைப்பு அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆசை எல்லாருடைய வாழ்விலும் பண ஆசை இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சாட்சி கொடுக்கிற வாழ்வையை சுமந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு பண ஆசை அறவே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறவனும் வசனம் நம்முடைய வாழ்க்கையில வசனமாய் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்குடைய சூழல் அது மாறி போகிற ஒரு சூழலாய் இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் பண ஆசை பிடித்து தீர்க்க தரிசனம் தன்னுடைய நிலையை உணராமல் கடந்து பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. அன்பார்ந்தவர்களே, தீர்க்கதரிசி இஸ் எல்லோஹிம் என்கிற பெயரெல்லாம் தீர்க்கதரிசியுடைய பெயராய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி என்பது மிக 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 முக்கியமானவர்கள் என்று பார்த்தோம்னா, மிரியம் என்கிற ஒரு பெண் தான் முதல் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியாக கடவுளுடைய வார்த்தையை சொல்லப்பட்டவள் என்று பார்க்க முடிகிறது. கடைசி தீர்க்கதரிசி யார் என்று பார்த்தோம்னால் மல்கியா என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடைய தீர்க்கதரிசியுடைய நோக்கம் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தரிசனமாய் சொல்ல வேண்டும். அதுதான் இவர்களுடைய பணி. என் அன்புக்குரியவர்களே, நாம் அப்படித்தான் நினைக்கிறோம். கடவுளை ஆராதிப்பார்கள், கடவுளுடைய வார்த்தையை சொல்வார்கள், கடவுளுடைய வார்த்தையே புடமிட்டு மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறவர்கள் இதுதான். எச்சரிப்போடு சொல்லுகிறவர்கள் இதுதான். தரிசனத்தோடு சொன்னவர்கள் ஒரு 15% மாத்திரம் மட்டும்தான் இருப்பார்கள் என்று பார்க்க முடிகிறது. தீர்க்கதரிசியுடைய அவருடைய சிலர் எப்படி என்று பார்த்தோம்னால், ஆண்டவருடைய தரிசனத்தை மனிதர்களுக்காக கொடுக்க வேண்டும். மனிதர்களுக்காக கொடுக்க வேண்டும். ஆனால் இங்குடைய தீர்க்கதரிசி என்ன என்று பார்த்தோம்னால், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். என் அன்புக்குரியவர்களே, 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம்னால் இந்த மனிதனை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பண ஆசை பிடித்த ஒரு தரிசனக்காரன் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் இங்கு பேதுரு வழியாக சொல்லுகிறதை பார்க்கிற போது அனுநிதித்தின் கூலியனாக இருக்கிறான். அப்படியானால் இவன் அனுநிதி கூலியானா இருக்கிற போது இந்த தரிசனம்
எதை குறித்து சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், கடவுளிடத்திலே தரிசனம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனிதன் பணத்துக்காக இஸ்ரவேல் மக்களை வஞ்சிக்கிற ஒரு சூழலாக தரிசனத்தை சொல்லுகிறான். இதுதான் இந்த பகுதியினுடைய விளக்கத்தை பார்ப்பதை பிடித்த நிலையாய் இருக்கிறவனாய் இருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? தீமைக்கு வேறு பணம் என்று ஒன்னு ரெண்டுன்னு சொல்லல, எல்லா வேருக்கும், அதாவது தீமை செய்வது எல்லா தீமைகளுக்கும் வேறு எதிரானா பணம் தான் வேறு. எல்லா தீமைகளுக்கும் பணம் தான் வேறு என்று சொல்லுகிறது. 11ஆம் அதிகாரம், யூதா ஒரே ஒரு புத்தகம்தான், அதில் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற போது இவனை பற்றி சொல்லுகிறது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காட்டு போனார்கள் என்று பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு ஐயோ, காயனுடைய வழியில நடந்து பிழையாம் கூலிக்காக வஞ்சகத்தை நிறைந்தவன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப யூதா பிழையோனை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறாருன்னா, வஞ்சகம் என்கிற நிலையை சொல்லுகிறார். பேதுரு என்ன சொன்னாரு? பண ஆசை பிடித்தவன் சொன்னார். யூதா என்ன சொல்லுகிறாரு? இந்த பிழையோனை பத்தி வஞ்சகம் நிறைந்தவன் என்று சொல்லுகிறான். வஞ்சகம் நிறைந்தவன், இவன் வஞ்சகம் நிறைந்தவன், இஸ்ரவேலை பாவத்திற்குள்ளாக வழி நடத்தினான் என்று பார்க்க முடிகிறது. ஒரு தந்திரமான ஒரு சூழ்ச்சியான மோவாப் ராஜா பாகாலுக்கு சொல்லும் இவன் தரிசனம். மோவாப் ராஜாவுக்கும் பாகாலுக்கு என்னன்னா, இவன் தரிசனத்தின் வழியாக இஸ்ரேல் மக்களை இப்படி வஞ்சித்தா இந்த பாவத்தில் விழுவான், அதற்காக எனக்கு நீர் செய்கிற அதுல சொல்லுகிறான். கடவுளுக்கு பிடிக்காதது ரெண்டு காரியம், அது பெரிய காரியம். இது ரெண்டு பிடிச்சோம்னா கடவுள் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் மக்களை அடிப்பாரு, இஸ்ரவேல் மக்களை தள்ளுவார்கள். எனவே இந்த ரெண்டு காரியத்தை நீ பிடித்தோம்னால் இந்த காரியத்தின் வழியாக இஸ்ரவேல் மக்கள் கீழே விழுவார்கள், அப்பொழுது கடவுள் இவர்களை தள்ளுவார்கள் என்று சொல்லி யோசனை சொல்லுகிறான். யாரு? இந்த தரிசனக்காரன் பிழையோம் என்கிற தீர்க்கதரிசி. அப்ப இந்த ஜனங்கள் மோவாப்பு அண்மையிலே இவர்கள் சேர்ந்து இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். எனவே இஸ்ரவேலர்களை அழிக்க வேண்டும் என்பது மோவாப்பு ராஜா கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்போ இந்த பிழையோம் இந்த மோவாப்பு ராஜாவுக்கு ஐடியா கொடுக்கிறான், எப்படி இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று ஐடியா கொடுக்கிற போது, ஏன்னா இஸ்ரேல் மக்களை மோவாப் ராஜாவை இடத்துல சொல்லுகிற போது என்ன பண்ணுகிறார் என்று பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிச்சயம் இவர்களை அடிப்பதற்கு வகை சொல்லுகிறார். தந்திரமாக வகை சொன்னதுனால பாகல் ராஜா இடத்துல போய் சொல்றான், இந்த மக்களுக்கு என்ன பண்ணுனா, இவர்கள் வழிகிற போது, ஆராதனைக்கு வருகிற போது, ஆராதனை செய்கிற போது ஒண்ணு பண்ணு, முதலில் என்ன பண்ணுனா, அவர்கள் பெண்களை கவர்ச்சியாக ஆடை அணைந்து, இவர்கள் எங்கெங்க ஆலயம் இருக்கிறதோ எங்கெங்க இருக்கிறதோ அதற்கு முன்பாக பெண்களை கொண்டு வந்து இந்த விக்கிரகளை வணங்குவதற்கு இவர்களுக்கு தூண்டும் வகையிலே இவர்கள் ஆசையை தூண்டினால் அடுத்த விதமான காரியம் அவர்கள் அதிலே விழுவார்கள் என்று சொல்கிறார். விபச்சாரமும் விக்கிரக ஆராதனை ஒன்னாய் சேர்ந்தது. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் இதிலே விழுந்தார்கள். விழுந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பாவத்தில் விழுந்ததுனால கடவுளுடைய கோபம் அவர்கள் மேலே உச்சமமாய் வருகிறது என்று பார்க்க முடிகிறது. எனவே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னால், வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இவரை குறித்து எச்சரிப்போடு சொல்றாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உங்கள் பேரிலே எனக்கு குறைவுண்டு. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலையே இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக்கு என்பவன் போதனை செய்து பிலியோமுடைய போதகத்தை கை கொள்ளுகிற இவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று சொல்றார். அப்போ என்ன சொல்லுகிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவே அடிக்கிறார். அந்த அளவுக்கு நிலை இன்றைக்கு வஞ்சகத்தின் ஆவினாலே, சூழ்ச்சினாலே இன்றைக்கு எல்லாம் இன்றைக்கு ஆசையின் வழியாக போகிறது.
என் அன்புக்குரியவர்களே, பேதுரு சொன்னாரு பிலேயாமை பத்தி, பண ஆசை உள்ளவன் என்று. யூதா சொன்னாரு வஞ்சகத்தின் வழியாக சூழ்ச்சி செய்கிறவன் என்று சொன்னாரு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு இவன் கள்ள போதனைக்காரன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது இயேசுடைய அன்பை பெற்றிருக்கிற மக்களாக நாமும் எந்த விதமான ஆசைகளுக்கு மத்தியிலே நாம் விழுந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஆசை ஒரு மனிதனையே எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். அதுதான் யூதாஸ். அவனுடைய நிலையை பாருங்க. ஆண்டவரோடு இருந்தான், ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தான், 3 ஆண்டு காலம் ஆண்டவரோடு பின்தொடர்ந்து வந்தான். ஆனால் அவன் ஆசை பாருங்கள், பணத்தின் மீது மோகத்தினாலே இயேசுவையே காட்டி கொடுக்கிற ஒரு துணிவு அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆசையினால எதையினாலும் செய்வதற்கு பண ஆசை ஒரு வேறாய் இருக்கிறது. எனவே இதிலே விழுந்து விடாதபடி சிலுவையின் நாதராகி இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு எத்தனையோ சோதனைகள் வந்தாலும், எத்தனையோ உங்களுடைய வாழ்க்கையிலே தொல்லைகள் வந்தாலும் நீங்கள் கலங்கி போகாமல் இயேசுவையே நோக்கி ஓடுகிற பயணத்திலே உங்களுடைய வாழ்வு இருக்கும்படியாய் தந்து உங்களுடைய வாழ்வை வழி நடத்துங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சிலுவை சுமந்த உருவம் என்கிற பாடல் வழியாக நாம் ஒரு சில கவியை மாத்திரம் பாடி நம் ஆண்டவரை போற்றுவோம். உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே, பொல்லாவுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே, காயான சந்தோஷ பூவீதில் கர்த்தாவின் அன்பண்டை வா, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா, சிலுவை சுமந்த உருவம். படித்துக் கொள்வதற்கு சிலுவையின்கிற தியானத்தின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த நாளுடைய பாடத்துக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. கடவுளுடைய அன்பை பிரிப்பது ஆசைகளின் வழியாக அல்லது பண ஆசையின் வழியாக ஒரு மனிதனை ஆண்டவருடைய அன்பை பிரிப்பதற்கு வேறாய் இருக்கிறது. இந்த உலகத்தின் இதோ தீமைகளுக்கு வேறாய் இருப்பது ஏதோ 1, 2 அல்ல, எல்லாவற்றுக்கும் வேறாய் இருப்பது பணம்தான் என்று சொல்லி
இந்த ஆசையே உங்களுடைய வாழ்வில இருக்கக்கூடாது என்பதையே கடவுளே உம்முடைய திருவார்த்தையை எங்களுக்கு முன்பாக சொல்லி ஒரு தரிசனங்களையே எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீர். பிள்ளையோமனை பற்றி சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, வஞ்சகத்தின் ஆவியும், ஆண்டவரே, பண ஆசையும், அதே போல கள்ள போதனையும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது எங்களை நீர் ஆண்டவரே சீர்படுத்தி இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று எச்சரித்திருக்கிறீர். இந்த வாழ்க்கை எங்களுக்கு முன்பாக நீர் வழி நடத்துங்க சுவாமி. கடவுளே, இந்த நாளிலே கூட உம்முடைய வார்த்தை வசனத்தோடு நாங்கள் கேட்ட மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய கரம் தந்து ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவருடைய தெய்வீக அன்பினாலே ஒவ்வொருத்தரும் பெருப்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. வந்திருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். காணொலி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாள் அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் உடைய கரம் வழி நடத்தும் சுவாமி. பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். எங்களுடைய திருச்சபையின் உள்ள ஆண்டவரே ஏதோ விசுவாசிகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, திருமதி கவிதா காந்தராஜ் அவர்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே மருத்துவமனையில் நேற்று தினத்திலே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிற போது கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரை காட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்முடைய கரத்தினாலே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். குடும்பத்தை ஆசிரிய ஜெய்சிலன் ஐயாவுக்காக, சரோஜா டீச்சருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் முன்னோடி அவர்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய மேத்யூ ஐயாவுக்காக ஆண்டவரே, அதே போல எங்களுடைய ஜீவ அங்கிளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வயது மூப்பில் இருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, உடைய திவ்ய கரம் வழி நடத்துங்க. ஆண்டவருடைய தெய்வ கரத்தினாலே இந்த நாளை அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தாங்க சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே இசையின் வழியாகவும் பாடல் வழியாக அவருடைய குடும்பத்துக்காக குறிப்பாக தினந்தோறும் வந்து ஆண்டவரை உம்மை ஆராதித்து பாடல் வழியாக இந்த ஊழியத்தை அடியாருக்கு செய்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். அண்ணனை ஆசீர்வதிக்கும் உடைய கரம் வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய செக்ரட்டரி ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு ஜான்சன் சாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஐயாவும் உடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இது டெலிகாஸ்ட் செய்கிற போது உடைய கரம் அவர்களையும் நீர் வழிநடத்தும் சாமி. இசையின் அன்பையும் இறைவனை புகழ்ந்து பாடுகிற ஆண்டவரே இசையின் வழியாக ஆசீர்வதிங்க. குடும்பத்தை வழி நடத்துங்க. எங்களுடைய திருச்சபையில ஆண்டவர் குறிப்பாக டிபெண்ட் ஸ்கூலுடைய ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரையும் இந்த நாளிலே கூட ஆண்டவரை ஸ்டாஃபையும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்து வழி நடத்தும். இந்த நாள் ஆசீர்வாதமாய் எங்களுடைய வாழ்க்கை சிலுவையின் பக்கமாக எங்களுடைய பார்வையும் எங்களுடைய சிந்தனையும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நன்மையும் உங்களுடைய வாழ்வோடும் பிழைப்போடும் கர்த்தருடைய அன்பை இந்த நாளில் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நன்றி. தேங்க்யூ.